கைஸ் இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷனில் இங்கேருந்து தாம்பரம் தான் போகிறோம். டிக்கெட் எடுத்தாச்சு. ட்ரெயின் ஒன்று போச்சு, பிங்கு ட்ரெயின். அதுக்காக தான் எடுப்பேன். ஒரு கொஞ்சம் நேரம் முன்னாடி சீக்கிரம் வந்து அது பிடிச்சிருக்கலாம். 8 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குன்னு இப்போ பார்த்தேன். அது வந்தால் வந்து ஏறிடலாம். சரி நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் 8 மணி ட்ரெயினுக்கு. ஆர்மினார் எக்ஸ்பிரஸ் இங்கே நின்றுட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி ட்ரெயின். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க கிளம்ப போகுது. 8 மணிக்கு கரெக்டாக கிளம்பிடும். அங்கேருந்து ஒரு மணி நேரத்தில் தாம்பரம் போயிடும். பார்த்தீங்கன்னா சென்னை பஸ்லேருந்து நிறையவே ட்ரெயின் இருக்குது. செங்கல்பட்டு ஏறி கூட நீங்கள் வந்து தாம்பரம் போயிட்டு ரீச் ஆகலாம். மற்றபடி இந்த மாதிரி ட்ரெயின் வரும், அதில் கூட நீங்கள் போகலாம். சென்னை பீச்சிலேருந்து தாம்பரம் பீச்சில் க்ரீன் ட்ரெயின் தான் அதிகமாக இருக்கும். சரி நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு போட்டு பார்த்தேன். டிபெண்ட் ஆகிட்டோம். பிராட்வே கூட இங்கேருந்து பக்கம்தான். பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் பக்கம்தான். நீங்களால பெருசாக எதுவும் இது இல்லை, கூட்டம் இல்லை. அதெல்லாம் கேப்சர் ஆயிடுச்சு. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல ஸ்பீக்கர் மாதிரி சேருமிடம் தாம்பரம்னு. அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இதெல்லாம் வந்து நியூவாக வந்த ட்ரெயின் இதெல்லாம். சரி வாங்க எக்மோர் வரப்போது பார்ப்போம். அது வந்து ஈவினிங் ஆனால் அது ஒர்க் ஆகும் இந்த சிஸ்டமு. இதான் வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து சவுத்துக்கு போகிற எல்லா ட்ரெயினுமே இருக்கும். இங்கேருந்து எக்மோர் மெட்ரோவும் இருக்கும். மேலே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து தமிழ்நாடு போகிற ட்ரெயின் எல்லாமே இருக்கும். நம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. சேத்துப்பட்டு வந்துட்டோம். இங்கே ஈகோ பார்க் இருக்குது, சேத்துப்பட்டு ஈகோ பார்க்கு.
கோடம்பாக்கம் வந்துட்டோம். சென்னை பீச் டு தாம்பரம் 29 கிலோமீட்ரு. தாம்பரம் டிக்கெட் தான் கேட்டேன், ஆனால் பொத்தேரி வரைக்கும் கொடுத்துட்டாங்க. பொத்தேரி வரைக்குமே 10 ரூபா தான் போல். ரிட்டர்னும் சேர்த்து எடுத்தாச்சு. கோடம்பாக்கத்துலேருந்து டிக்கெட் ஆச்சு. ஸோ சைதாப்பேட்டை வந்துட்டோம். ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவும் இருக்கும், இதுவும் இருக்கும், நார்மல் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கும். கிண்டிலையும் அப்படி தான் இருக்கும், ஆனால் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் மெட்ரோ. பழவந்தாங்கல் வந்துட்டோம். டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8:29 சாரி 8:39 ஆகுது. பார்ப்போம் வாங்க. ஸோ மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ மீனம்பாக்கத்தில் தான் ஏர்போர்ட்டு இருக்கு. ஆனால்
ஆனால் அடுத்த ஸ்டாப் திருசூலத்துலேருந்து தான் பக்கத்துலேயே இருக்கும் ஏர்போர்ட்டு. ஸோ சென்னை ஏர்போர்ட்டு இங்கேருந்து பார்த்தா கூட தெரியும். ஸோ திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து தான் ஏர்போர்ட்டுக்கு கனெக்டிங் இருக்குது. பல்லாவரம் வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு சந்தை இருக்குது. இங்கே சானிட்டோரியம் வந்துட்டோம். தாம்பரம் சானிட்டோரியமு அடுத்த ஸ்டாப் தான் தாம்பரம். ஸோ இதுதான் தாம்பரம் இஎம்யூ கார்டு செட்டு, பார்த்துக்கோங்க. வந்து தாம்பரம் வந்து ரீச் ஆகிட்டோம். போர்டு தாம்பரத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ரூட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ரூட்டுனா லோக்கல் ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ரூட்டு, சென்னை லோக்கல் ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ரூட்டு சென்னை பீச் டு தாம்பரம். அதான் வந்து ஃபஸ்ட்டு ரூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா
சென்னையோட பிரைம் மினிஸ்டர் ஓப்பன் பண்ணி வச்சார். இது என்னைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா April 2, 1931 தான் ஓப்பன் ஆச்சுன்னா, அப்போ ஓப்பன் ஆகி இப்போ அந்த புது கோச் வரைக்கும் சூப்பராக ஓடிட்டு இருக்கு. ஸோ அது வந்த ட்ரெயினில் திருப்பி ரிட்டர்ன் போக போகிறேன். இதுக்காக வந்து கோச் இந்த சர்வீஸ் விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலாந்துலேருந்து கோச்சஸ் வர வச்சுருக்காங்க. பழைய ட்ரெயினில் திருப்பி போகணும். பாய்.